வெல்கம் டு லிட்ரரி லேண்டன் கிளிம்ஸ் ஆஃப் யூஜிசி நெட் இங்கிலீஷ் மேரத்தான் கோர்ஸ். இந்த சீரீஸில் நம்ம மேரத்தான் கோர்ஸ் ரெக்கார்டிங்ஸ்லேருந்து சில போர்ஷன்ஸை உங்களுக்கு வீடியோஸாக ஷேர் பண்ணுறோம். இதுலேயும் நம்ம சீஃப் மென்டர் மிஸ் ஸ்வேதா கிளாஸஸாக அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஹாப்பி லேர்னிங். நான் முன்னாடி கேட்டேன்ல, அந்த பார்டர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி பிளே பை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். இது ஹென்ரி த த்ரீ, இது வந்து அவரோட பொலிட்டிக்கல் பிளே, பட் லெஸ் நோன் ஒர்க் தான். அவரோட பொலிட்டிக்கல் பிளே பேஸ்ட் ஆன் ஹென்ரி த தேர்ட். அவரோட பீரியட்ல நடந்த கிரைம், கரப்ஷன், பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. சோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1797, just 1 year before the publishing of or publication of lyrical ballads, 1797. அப்ப வந்ததான் பார்டர்ஸ். ஓகே, இப்போ இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன், அடிக்கடி கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். என்ன தெரியுமா, அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் லிரிக்கல் பேலட்ஸ் எப்ப வந்தது, வெறும் லிரிக்கல் பேலட்ஸ் எப்ப வந்தது, சப்ளிமெண்ட்ஸியோட எப்ப வந்ததுன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியம். அண்ட் மோர் ஓவர் லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிறது ஒரு காமன் மேனோட லாங்குவேஜ்ல எழுதுனா ஒரு பொய்டிக் பிளஷர் கிடைக்குமா, ஒரு சந்தோஷம் இருக்குமா, பெருசா ரீச் ஆகுமா அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான் என்னது லிரிக்கல் பேலட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட், ரஸ்டிக்கான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்தா அதை படிக்கிற ரீடர்ஸ்க்கு அப்பீல் ஆகுமா? Will they be able to get a kind of a poetic pleasure if I started writing in terms of very simple words? இதுதான் எக்ஸ்பெரிமெண்டேஷன் த்ரூ அவுட். இதுல மொத்தம் எவ்வளவு போயம்ஸ் இருக்கு லிரிக்கல் பேலட்ஸ்ல? Make it fast. Okay, how many? Split them. 95 Wordsworth and 4 by Coleridge. Yes, all together you have 23 poems. இது first factor. ஓகே, இப்ப இதுக்கு கண்டிப்பா PYQ பாத்திருந்தீங்கன்னா நான் சொல்றது பொய் இல்லன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாருங்களேன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அட்வர்டைஸ்மெண்ட் டு லிரிக்கல் பேலட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்தது. ஓகே, அண்ட் அடுத்த தடவை வரும்போது ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் ஆன வருஷம் 1898 இல்லங்க. ஓகே, தேர் யூ ஹேவ் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, இதையே ரிவைஸ் பண்றாங்க. அப்போ ரிவைஸ்டு டு லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்னு கேட்டா 1802. மறந்துடக்கூடாது, இந்த 4 வருஷமும் முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி டு ப்ரிஃபேஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இது வந்து ஆக்சுவலி இது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். எப்போ 1815ல. இந்த 4 வருஷத்தையும் நீங்க கண்டிப்பா எடுத்து பாருங்க. இப்ப லாஸ்ட் ஒரு ரீசெண்டா நடந்த ஒரு 4 to 5 years கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும். ஓகே, அண்ட் ஃபாலோட் பை லிரிக்கல் பேலட்ஸ் இருக்க ஃபர்ஸ்ட் போயம் ஏன்ஷியன்ட் மரைனர். கடைசி போயம் தான் டின்டன் ஆபே. ஏன் அப்படின்னா 2 பேருமே கொலாபரேஷன்லாம் எழுதியிருக்காங்க, வேர்ட்ஸ்வொர்த்தும் கால்ரிட்ஜும். சரி, வேர்ட்ஸ்வொர்த் எழுதியிருக்காரு, ஓகே, அவர் தான் சோல் ஆத்தர். பட் ஆனா கால்ரிட்ஜ் இருக்காரு, அவருக்கு ஒரு அட்மிரேஷன், ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காக தான் அவரோட போயம்ஸை ஃபர்ஸ்ட் போட்டாரு. ஓகேங்களா? அதனால இது நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே, then you have Luke. இது இவரோட ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராபி. இதுல 14 புக்ஸ் மொத்தமா இருக்கு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணும்போது 13 புக்ஸ் தான் இருந்தது. ஆக்சுவலா வேர்ட்ஸ்வொர்த்தோட கேட்டீங்கன்னு வைங்களேன், முக்கியமான ஃபேக்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவரோட போயம்ஸ் கண்டிப்பா ஒன் வே தி அதர்வே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன மைன்யூட் ஃபேக்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்.